செமையாக எரியுது கைஸ். கடிச்சு விட்டுற கடிக்கும் போது தெரியல. சூப்பராக இருப்பா கைஸ். எறும்பு பிடிச்சி சாப்பிட்டு இருக்கா பாருங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம நிலாவோட கேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். இவன் வந்து பேசிக்கலி பார்த்தீங்கன்னா ஒரு லாரி கிட் பேர்டு. நான் வந்து ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டேன். ஆக்சுவலாக உங்களை பற்றி நான் முழுசாக ஸ்டடியும் பண்ணல, எதுவும் பண்ணல. ஆனால் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கடையில் போய் லாரி கிட் எடுத்தேன்னா அது இதே மாதிரி பயங்கரமாக இன்ட்ராக்டிவாக இருந்ததா, அதனால் எனக்கு பிடிச்சிருச்சு. லாரி கிட் தான் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லி லாரி கிட் வாங்கியாச்சு. ஓகேவா? நம்ம நிலா வந்து இப்படி தான் கடிப்பாங்க. ஓகேவா? எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது, ஜாலியாக இருப்பா. நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிறேன். ஸோ என்ன கண்டுக்காமல் நீ யாருக்கிட்டா பேசுகிற அப்படின்னு சொல்லி கடிக்கிறான். இல்லை நிலா, இல்லை நிலா. சரி, ஓகே ஓகே. ஆக்சுவலாக என்னை பார்த்து நிறைய பேர் லாரி கிட் வாங்கியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்குமே கமெண்ட்ஸ் நிறையா வருது, உங்களை பார்த்து தான் நானும் லாரி கிட் வாங்கினேன் அப்படின்லாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பேர்டாக இருந்தால் லாரி கிட் போகாதீங்க, அதுதான் நானும் சஜஸ்ட் பண்ணுவேன். இது என்னோட ஃபர்ஸ்ட் பேர்டு, அதனால நான் ஒரு ஆர்வக்கோளாராக லாரி கிட் தான் வேணும் சூஸ் பண்ணிட்டேன். இவங்க மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் கைஸ். அதுமாதிரி ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. பாருங்க, கடிச்சிக்கிட்டே இருக்கான். எது கடிக்கிற? தோலில் உப்பு இருக்கும், அதை நக்கிறதுக்காக இப்படி கடிக்கிறாங்க. ஏய் அமைதியார், 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 அமைதியார். சரி வா வா பக்கத்து வா, ஸ்டெப் அப் பண்ணு, ஸ்டெப் அப். அவளாக தொட விட்டால் தொடலாம், நம்மளாம் வாலண்டியராக தொடக்கூடாது. அவள் பண்ணுறது தான் பண்ணுவா. இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் 3 monthsக்குள்ளேயே உங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணுவோம் கைஸ். நான் வந்து 3 monthsக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிலர்லாம் சொல்லி கொடுத்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் 3 monthsலேயே ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு கேள்விப்பட்டேன். ஓகேவா? இவளோட கேர் பற்றி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இவளை பற்றி சொல்கிறேன். இவங்க பேசிக்கலி வந்து ஒரு நெக்டார் ஈட்டர் தான். நெக்டார்னா அந்த பூவில் இருக்க தேன், அதுக்கப்புறம் போலன் கிரெயின்ஸு இதுதான் சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்பயாவது ஃப்ரூட்ஸு, அப்புறமா சீட்ஸ் வந்து ரொம்ப ரேர்லி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி டைப் தான் இவங்களுக்கு. அதனால சீட்ஸ் வந்து ரெகுலராக கொடுத்தா ஃபேட்டி லிவர் வந்துடும். அதுவே உங்களுக்கு பெரிய பிரச்சனை. அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் இவங்களுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து நெக்டார் பேஸ்டு ஒரு ஃபுட்டு. இது நெக்டார் சொல்ல முடியாது, இதுலேயும் கார்போஹைட்ரேட்ஸ் அது இதுன்னு என்னென்னமோ போட்டிருக்காங்க. அதில் பெஸ்ட் பிராண்ட்னா இந்த பிராண்ட் தான் நல்லா இருக்குது. ஓகேவா? மற்ற பிராண்ட்ஸ் பற்றி எனக்கு தெரியல. பட் இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். 700 grams வந்து ஒரு 2000 கிட்ட வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க. இது டெய்லி 2 வேளை கொடுத்தே ஆகணும். ஒரு 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 1.5 ஸ்பூன் போட்டு, இல்லை 1 ஸ்பூன் போட்டு வார்ம் வாட்டரில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்மில் கொடுப்போம்ல, அதே மாதிரி தான் கொடுக்கணும். அப்புறம் மார்னிங் ஈவினிங் கொடுக்குறேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து இடையில அந்த இன்பிட்வீன் டைமில் வந்து ஃப்ரூட்ஸ் நிறையா வச்சுருவோம். கிரேப்ஸ் சாப்பிடுவா, ஆப்பிள் சாப்பிடுவா, மாதுளை சாப்பிடுவா, பப்பாளி சாப்பிடுவா, வாட்டர்மெலன் சாப்பிடுவா. மஸ்க் மெலன் வந்து ரேரு, ஆனால் சாப்பிடுவா. மாம்பழம் சாப்பிடுவா. வேறு என்ன வச்சுருக்கேன்? இந்த ஐட்டங்கள் தான் மோஸ்ட்லி அவளுக்கு ரெகுலராக வாங்கி வைக்கிறது. அதில் ஆப்பிள் பயங்கரமாக சாப்பிடுவா, பப்பாளியும் பயங்கரமாக சாப்பிடுவா. ஸோ லாரி கிட்ஸ்க்குலாம் அதெல்லாம் ஃபேவரட் ஃபுட்டு, அதெல்லாம் வைங்க. அம்மா இந்த மாதிரிலாம் வச்சா தான் நியூட்ரிஷன் கரெக்டாக பேலன்ஸ் பண்ண முடியும். அப்புறமா ஒரு 1.5 வயசு ஆனதுக்கப்புறம் டிவார்மிங் வேறு கொடுக்கணும். அதுவும் வந்து பெட்ஸுக்கு வந்து மஸ்ட்டு டிவார்மிங் பண்ணுங்கள். இதே நேச்சரில் இருந்தாங்கன்னா அவங்க எதையாவது சாப்பிட்டு அந்த டிவார்மிங் அவங்களே பண்ணிப்பாங்க. நம்ம இங்கே கேப்டிவில் வச்சுருக்கனால எதுவும் பண்ண முடியாது, நம்ம தான் கொடுத்தாகணும். அப்புறம் இன்னொரு மேஜர் இஷ்யூ வந்து லாரி கிட்டில் என்னென்னா, நிறைய பூப் பண்ணுவாங்க. பூப் பண்ணுறது வந்து சாதாரண கிளி போகிற மாதிரி ஒரு சின்ன இடத்துல அப்படிலாம் விழாது, தண்ணி மாதிரி ஸ்ப்ரே அடிச்சு விட்ருவாங்க. ஓகேவா? இப்போ கூட நான் இந்த லைட்டிங்லாம் செட் பண்ணும் போது பண்ணால் அதை காட்டுறேன், நீங்களே பாருங்களேன். கையில் போனால் கீழே எவ்வளோ பேருங்க பாருங்க. அவ்வளோ தூரத்துக்கு போய் வச்சுருக்கோம். பார்த்துட்டு வந்துட்டிங்களா எப்படி ஸ்ப்ரே அடிச்சிருக்கான்னு? பார்த்தீங்களா? இப்படி தாங்க பண்ணுவா. இவளுக்கு நான் பாட்டி ட்ரைனிங்கும் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு டாய்லெட் கிட்ட போயிட்டு பூப் பண்ணுன்னு சொன்னால் பண்ணிடுவா. அது இல்லாமல் இவங்க அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக பூப் பண்ணுறது தான் இங்கே இஷ்யூவே. நினைக்கும் போதெல்லாம் பூப் பண்ணுவாங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன், என் கூட விளையாடிட்டு இருக்கேன்னா 5 minutes ஒன்ஸ் வந்து அப்பப்போ டாய்லெட் கூப்பிட்டு போய் பூப் பண்ணு கடிக்காத, பூப் பண்ண சொல்ல பூப் பண்ணிட்டு வந்துடுவா. இல்லைனா பெட் மேலேயும் பூப் பண்ணுவா. நம்ம எங்கே இருக்கணும் அதெல்லாம் பார்க்குறதே இல்லை, எல்லா இடத்துலையும் பூப் பண்ணுவா. ஓகேவா? ஸோ அதை தொடச்சிங்கன்னா அது வேறு ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும், அதுவும் ஒரு பிரச்சனை தான். ஸோ லாரி கிட்டில் மேஜர் இஷ்யூ அந்த பூப் தான். அதனால் எப்போவுமே வந்து இது ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஓகே? அவளை எடுத்தாலே டிஷ்யூ பேப்பர் கூட இருக்கும், இல்லை ஒரு துணி இருக்கும். பூப் பண்ணிட்டா உடனே வைப் பண்ணிடுவேன். இல்லைனா அந்த இடத்துல அது கரையாயிரும். இல்லை கரையாயிரும்ல இல்லை? ஓகே. அப்புறம் டெய்லி குளிக்க வைக்கிறேன். இவளை டெய்லி குளிக்க வச்சாதான்
அடுத்த நாள் இங்கே கிட்ட கொஞ்சம் விளையாடும் போது சாந்தமாக விளையாடுவா, இல்லைன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக கடிக்கிறது அதெல்லாம் பயங்கரமாக பண்ணுவா. அந்த இஷ்யூஸும் இருக்கும். டெய்லி குளிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மூத்தாக போவோம் அன்றைக்கி டே, பிரச்சனையே வராது. பாருங்கள், இவ்வளோ பக்கத்தில் க்ளோஸ்அப்பில் பார்க்குறீங்களா, சூப்பராக இருப்பா கைஸ். கிளியராக தெரியல வா. ஆக்சுவலி இவன் வந்து ஃபுல் ஃபெதரில் இருக்கா, நாங்கள் கட் பண்ணல. கட் பண்ணோன்னா இன்னும் இன்ட்ராக்டிவாக இருப்பாங்க. இப்போ ஃபுல் ஃபெதராக இருக்கனால அவங்க ராஜ்யம்தான், அவங்க பண்ணுறது தான் இல்லை. ஆனால் கட் பண்ண எங்களுக்கு விருப்பம் வரல, அதனால் அவங்களும் கட் பண்ணல. ஒரு வாட்டி வீட்டை விட்டு வெளியவும் போனால், அப்போது நல்ல வேலை பக்கத்து தெருவில் இவ்வளோ காப்பாற்றி வச்சுருந்தாங்க. நம்ம வீடியோ போட்டதை பார்த்து நம்ம கால் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ லக்கி தான் அந்த விஷயத்தில். நம்ம நிலாவும் நம்மளும் அப்புறமா அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னோம். அவங்க இல்லைன்னா நிலா இன்றைக்கி இருந்திருக்க மாட்டான். கரெக்டு தானே இல்லை நிலா? கைஸ் இவ தொல்லை தாங்கலை, அமைதியாக இருக்க மாட்டேங்கிறான். கையை கடிச்சு இங்கே பாருங்கள், ஒரு மாதிரி சொரன்னு ஆயிடுச்சு பாருங்கள். லைட்டாக அந்த ஸ்கின்னோட எட்ஜில் மட்டும் லைட்டாக கடிச்சிட்டே இருப்பாள் பாருங்க. கடிக்கிறா பாருங்க. பண்ண நீ தெரியுதா? செமையாக எரியுது கைஸ். கடிக்கும் போது தெரியல, அவள் விட்டதுக்கு அப்புறம் பாருங்க இங்கெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு பாருங்களேன். கிளியராக தெரியுதா? ஐயோ, இந்த மாதிரிலாம் பண்ணுற வாழ்த்த நான் எதுக்கு பண்ணுறா தெரில. பீக் ட்ரிம் பண்ணோம் ஓகேவா, அது வேணாம் தான் நினச்சோம். பட் இவ கடிக்கிறதுக்கு வீட்டில் எல்லார் கையும் கடிச்சு வச்சிடறா, ஓட்ட வந்துடுது. அதனால ட்ரிம் பண்ணோம். 2 மாதம் தான் ஆச்சு. திரும்பி செம்ம ஷார்ப்பு, ஃபஸ்ட்டு இருந்ததை விட இன்னும் ஷார்ப்பு. லைட்டாக கடிச்சாலே ஓட்டம் வந்துடுது, அந்த அளவுக்கு பண்ணுறான். ஏய் என்ன வேணும் உனக்கு, என்ன வேணும், என்ன வேணும், என்ன வேணும்? என்ன பிரச்சனை? என்ன பண்ணுற? கடிச்சிக்கிட்டே இருக்க, எனக்கு வலிக்குது. இப்படி தாங்க செம்ம இன்ட்ராக்டிவாக ப்ளேஃபுல்லாக இருப்பாங்க. அதை பார்த்து தான் ஏமாந்துட்டோம் ஓகேவா. நீங்களே ஏமாந்துடாதீங்க. லாரி கிட் வாங்குறீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து பயங்கரமான கேர் கொடுக்கணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து எல்லா டைப் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுவாங்க. மோஸ்ட்லி வந்து முஷியாக இருக்கணும், இந்த மாம்பழம் மாதிரி, வாழைப்பழம் மாதிரி, அந்த மாதிரி இருக்கணும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் கொடுக்கக்கூடாது, ஆனியன் கொடுக்கக்கூடாது. அப்போ வெஜிடபிள்ஸில் ஒரு சிலது கொடுக்கலாம், அதுவும் நீங்கள் கொஞ்சம் ஆர்என்டி பண்ணி தான். நாங்கள் மோஸ்ட்லி வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்கோம். அவள் சாப்பிட்டதில்ல, கேப்சிகம் மட்டும்தான் சாப்பிடுவா. கேரட்டை வந்து நல்லா பாயில் பண்ணி கொடுத்தோன்னா சாப்பிடுவா, மற்றபடி வேறு எதுவுமே சாப்பிட மாட்டான். ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையும் வெளுத்துக்கட்டுவா. ஆரஞ்செல்லாம் ஆனால் கொடுக்கக்கூடாது. கண்ணை பார்க்குறீங்களா? அப்புறமா அவளுக்கு இன்னும் நாங்கள் டிஎன்ஏ போடலை. ஆனால் இவன் மேலா ஃபீமேலான்னு கன்ஃபார்மாக எங்களாலே சொல்ல முடியாது. கடையில் சொன்னாங்க, அதையே நாங்கள் ஃபிக்ஸடாக வச்சுருக்கோம் ஓகேவா. அதனால தான் நிலான்னு பேர் வச்சோம். இல்லை நிலா, இதே மேலுன்னு ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, நிலன்னு பேர் மாற்றிடுவோம். எப்படி சூப்பராக இருக்கா? அப்புறம் இந்த மாதிரி பேர்ட்ஸ் வளர்க்குறது வந்து வீட்டில் வந்து அடைச்சே வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தப்பு தான், கஷ்டம்தான். என்னென்னா இவங்க ஆஸ்திரேலியா பேர்ட் ஓகே, இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கேயே கேப்டிவ்லேயே வச்சு ப்ரீட் பண்ணி அவங்கள வந்து இந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இவங்க வைல்டில் வந்து சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதனால் இவங்களை வெளியும் விட முடியாது, நம்ம தான் அவங்கள பாதுகாக்கணும் ஓகேவா. ஸோ இவங்களுக்கு என்னென்னா நல்ல பேரண்ட் கிடைக்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு நல்ல லைஃப் வாழ்வாங்க, நல்ல பேரண்ட் கிடைக்கலன்னா அவங்க கெட்ட லைஃப் வாழ்வாங்க. இப்போ நான் வந்து உன்னை நல்லா தான் பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறேன். இல்லை நிலா, உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னா, உனக்கு பிடிச்செல்லாம் வாங்கி கொடுக்குறேன்னா ஓகே கைஸ். வேறு என்ன, அவ்வளோதான். உங்கள் கேர் அவ்வளோதான். லாரி கிட் வாங்கிங்கன்னா யோசிச்சு வாங்குங்க, அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க. நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதெல்லாம் பொறுத்துப்பீங்க அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். புது ட்ரெஸ்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, டாய்லெட் போயிட்டானா மஞ்சளாக ஒட்டிக்கும், போகாது, அந்த தொல்லைலாம் இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல வந்துட்டேன், இவங்க கூட வந்து டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணணும். நான் ஒரு நாளைக்கு 4 to 5 hours மினிமம் எங்கள் வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. நான் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்தாலே இவங்க கூட விளையாடிட்டு இருப்பேன். மற்ற நேரம்லாம் அம்மா இருப்பாங்க, என் ஒய்ஃப் இருப்பாங்க, எல்லாரும் வந்து மாறி உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. முக்கால்வாசி நேரம் வெளியே தான் சுற்றிக்கிட்டு இருப்பா. அதனால் ஒரு பேர்டு வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் முடியும். இல்லைனா அவங்களுக்கு ஒரு பேர் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க கூட ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் அதுவுமே கேஜுக்குள்ளேயே இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. இந்த மாதிரி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நம்ம தான் இப்போ உங்களுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்களே அது சூஸ் பண்ணனால தான் நம்ம கூட அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க ஓகேவா. அவங்க பேருன்றது வேறு, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்றது வேறு இல்லை.
அப்புறம் இவளுக்கு ஒரு பேர் சூஸ் பண்ணும், ஃப்யூச்சரில் பண்ணுவோம். 1 வயசு தான் ஆகுது, ஒரு 1.5 வயசு அப்போது இன்னொரு பேர் வாங்கிட்டு வரலாம். சரியா நீலா? ஓகே சொல்லு. ஓகே. அப்புறம் அவளை கேஜில் விடுறதுக்கு முன்னாடி குளிக்க வச்சலாம், தண்ணி வச்சேன். பண்ண அட்ராசிட்டி இருக்கே, இதை ஃபுல்லாக பாருங்கள், ஒரே ஃபன்னாக இருக்கும். குளி. எறும்பு பிடிச்சி சாப்பிட்டு இருக்கா பாருங்க. வீடு ஃபுல்லாக அப்படி தான் தண்ணி ஆக்கிடுவோம். குளிச்சாச்சு, அவ்வளோதான். ஷோல்டர் மேலே வந்து ஏறி உட்காந்தாச்சு, மூஞ்சி ஃபுல்லாக தண்ணி ஆக்கியாச்சு. நீலா போதுமா? அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேங்களா, வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய் பாய் சொல்லிடு. பாய் 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 சொல்லுவா. பாய் சொல்லு. பாய் 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 சொல்லு. பாய் பாய் நிலா. பாய். டாட்டா டாட்டா. பாய் நிலா. டாட்டா டாட்டா. பாய் பாய் நிலா. டாட்டா. இதான் பாய். இப்படி தான் பாய் சொல்லுவாள். ஆக்சுவலாக நீ போகாதுன்னு சொல்கிறது தான் அப்படி இருக்கும், அப்படி தான் சொல்லுவாள். வேறு என்ன நிலா சொல்லலாம் உன்னை பற்றி? அப்புறம் டேப்லாம் திறந்தோன்னு வச்சுக்கோங்க, டேப் மாதிரி சவுண்டு போடுவாள். அந்த வாட்டர் தண்ணி டேப்லேருந்து வரும்ல, அதே மாதிரி சவுண்ட்லாம் போடுவாள். நல்லாயிருக்கும் கேட்க. அது வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதில் இன்றைக்கி அது பண்ணேன்னா ஷார்ட்ஸாக போட்டுறேன். சரி, பாய் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு. நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் வரும். ஸோ ஸ்டே டியூன்ட். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் 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 சொல்லிடு. பாய் சொல்லிடு. பாய்.